வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ட்ரெடிஷ்னல் ஹெல்தி ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உமாவின் சமையல் உலகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பர் ட்ரெடிஷ்னல் ஹெல்தி ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை ஒரு சிலர் அத்திக்காய் பலகாரம்னு சொல்லுவாங்க, சொர பிஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சிம்பிளாக தேங்காய் பால் ஸ்வீட் போண்டான்னு சொல்லிக்கலாங்க. இந்த ரெசிபி அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா இதில் உளுந்தும் தேங்காய் பாலும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது இது பண்ணுறதுக்காக இந்த மெஷர்மெண்ட் கப் அளவில் 1 கப் அளவுக்கு நான் முழு வெள்ளை உளுந்தை எடுத்து அதை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து நல்லா ஊறணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம மிக்சியில் தான் இதை அரைக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். உளுந்தோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி மிக்சிலே போட்டு இதை அரைச்சிக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த உளுந்தில் தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மெதுவடைக்கு மாவு அரைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியே தண்ணி விடாமல் மாவு அரைச்சிக்கணும். இது தேங்காய் பால் இருக்கிறதுனால வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. உளுந்துமே எலும்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே நம்ம கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுந்தெல்லாம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஜாரை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரன்னு இருக்கும். இந்த மாதிரி அரையக்கூடாது. நல்லா சாஃப்டாக மழைன்னு அரையணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடணும். தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா நம்ம போண்டா சுட்டு எடுக்கும் போது எண்ணெய் குடிச்சிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மழைன்னு அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முழு உப்பு நம்ம சேர்க்க வேண்டாம். இதில் ஒரு 3/4 வாசி அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தோன்னா போதும். உப்பு சேர்த்துட்டு நம்ம முட்டை பீட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் காற்று போகி நல்லா சாஃப்டாக நமக்கு போண்டா வரும். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம். கிரைண்டரில் அரைச்சோன்னா நம்ம மாவு நல்லா அதுவே அடித்து நமக்கு அரைஞ்சி வர்றதுனால சாஃப்டாக இருக்கும். இது மிக்சிங்கிறதுனால சம்டைம்ஸ் நம்ம அந்த பதம் கரெக்டாக அரைக்கலைன்னா நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் போண்டா. அதனால் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கிரைண்டரில் அரைச்சா மாவு எப்படி இருக்குமோ போண்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இதை பீட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கையாலே கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்படி பீட் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவி ஜாரில் போட்டிருக்கேன். அது கூட ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு. இப்போது ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இது தண்ணி ஊற்றி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போது ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால் 3 பால் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் வாணலியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை தொட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஏன்னா உளுந்துங்கிறதுனால நம்ம தண்ணி தொட்டு எடுத்தோன்னா ஈஸியாக நமக்கு வரும், கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் அந்த தண்ணியை தொட்டு நம்ம போடுறது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து அப்படி போடுங்க. அப்படி கிள்ளி போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இதுக்கு ஷேப் ரவுண்டாக தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அதனால் நம்ம அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். இது நல்லா அந்த தேங்காய் பாலில் ஊறி வரும்போது அப்படியே சொதன்னு வருங்க. அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போதே.
நம்ம இப்போ தான் வந்து இந்த ரசகுல்லா குலாப் ஜாமுன் அப்படிங்கிறதுலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணிட்டோம். ஆனால் இது பாட்டிங்கெல்லாம் யூஸ்வலாக வந்து இந்த ரெசிபி தான் நமக்கு செஞ்சு தருவாங்க. இதெல்லாம் ஒரு மறந்து போன ஒரு ரெசிபி ஆகிடுச்சு. இந்த சொரப்பிஞ்சி அத்திக்காய் பலகாரம் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா அப்படியே இப்படி பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாலா பக்கமும் ஒரே மாதிரி பொன்னிறமாக வந்து நல்லா வந்து செவந்து வரும். இல்லைனா ஒரு சைடு மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துடும், மேலே இருக்க சைடு வந்து வெள்ளையாகவே நின்றுடும். இந்த மாதிரி நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. இது மோஸ்ட்டாக இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இந்த பூ முடிக்கிறது சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷன், சீமந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து இந்த அத்திக்காய் பலகாரம் வந்து வைப்பாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் நல்லா செவந்து வந்துருச்சு இல்லைங்களா. இப்போது இதை நாம் எடுத்து தனியாக வந்து வச்சுக்கலாம். எண்ணெய் வடிகட்டியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம கிள்ளி போடும் போது ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்துடும். கையில் மாவு ஒட்டாமே வரும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து போண்டா வந்து பொரித்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போது நம்ம இந்த போண்டாவெல்லாம் எடுத்து தேங்காய் பாலில் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா அப்படியே வந்து தேங்காய் பாலில் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இது இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சான்ஸே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பாலில் இந்த உளுந்து போண்டா நல்லா வந்து முழுகி நல்லா ஊறி சொதன்னு வரும்போது இங்கே பாருங்கள், இப்போ நம்மளோட சூப்பரான சொரப்பிஞ்சி ரெசிபி ரெடி. இந்த ரெசிப்பியை நீங்களும் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு மறக்காமல் ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.